பீரியட்ஸ் வந்துருச்சு இல்லையா, டே 1 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டே 7 டே 10க்குள்ளார நம்ம வந்து ஒரு சோப் போட்ட கையில் குளிக்கும்போது, நம்ம டெய்லி குளிக்கிறோம், சோப் போட்டு தான் குளிக்கிறோம், அப்படியே அவசர அவசரமாக குளிச்சுட்டு நம்ம அதை பற்றி ஒரு அட்டென்ஷனே இல்லாமல் வந்துடுறோம். ஸோ இப்போ வந்து செக் பண்ணுறேன்னு வரும்போது சோப் போட்ட கையில் எக்ஸ்ட்ரா வந்து மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் தான், 5 செகண்ட்ஸ் ஃபார் ஈச் பிரெஸ்ட். சோப் போட்ட கையில் நல்லா ஒரு கையை மேலே வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், நம்ம விசிபிள் சேஞ்சஸ் எதுவும் இருக்கா. அப்புறம் அது இல்லாமல் சோப் போட்ட கையில் நல்லா பிரெஸ்ட்டை ஃபீல் பண்ணி பார்க்கணும். அது வந்து இப்போது இப்படி பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு கட்டி கட்டியாக இருக்குதுன்னு வருவாங்க, இல்லைன்னா இப்படி குத்தி குத்தி ஒரு விரலில் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்தா தெரியாது. நமக்கு இப்படி குழிவாக கையை வச்சுட்டு விரலெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சோப்பு எண்ணெய் அல்லது க்ரீம் போட்ட கையில் இப்படி நமக்கு பிரெஸ்ட்டை தடவி பார்க்கும்போது நமக்கு டெக்ஸ்சர் பழகி போயிடும். அதாவது இது இருக்கா அது இருக்கான்னு நம்ம புக்லெல்லாம் படிப்பாங்க, அந்த இன்டர்நெட்லாம் பார்த்தா 7 signs ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர், 7 signs ஆஃப் கேன்சர், இது இருக்கா பாரு அது இருக்கா பாரு. நான் அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நம்ம எதெல்லாம் இருக்கான்னு தேடுறோமோ அதெல்லாம் இருக்கிற மாதிரியே நம்ம மைண்ட் இமேஜின் பண்ணிக்குவோம். ஹியூமன் மைண்ட் வந்து குரங்கு மாதிரி, நம்ம எதை வேண்டான்னு சொல்கிறோமோ அதைத்தான் நினைக்கும். அதே மாதிரி ஏதாவது இருக்கா தேடி பார்த்தா நமக்கு இருக்கிற மாதிரியே ஒரு பிரம்மை இருக்கும். ஸோ அதனால் இருக்கான்னு தேடுறதை விட நமக்கு நார்மல் என்ன அப்படிங்கிறது பரிச்சயம் இருந்தால் போதும். ஸோ நமக்கு நார்மல் ரெகுலராக செக் பண்ணும்போது நமக்கு நார்மலாக இப்படி தானே இருக்கும். இப்போ முகம் கண்ணாடியில் பார்க்குறோம், நமக்கு நார்மலாக இப்படி தான் இருக்கும்னு தெரியும். நம்ம வந்து இப்போ பாரு டெய்லி நான் இந்த 24 hours கண்ணாடியிலேயே பார்த்துட்ருக்கேன், இல்லை நமக்கு தேவைப்படுற நேரத்துக்கு திருத்தமாக இருக்கா முகம் அப்படின்ட்டு பார்த்துட்டு போகிறோம். ஸோ அது மாதிரி இது ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் நமக்கு நார்மலாக இப்படி இருக்கும் அப்படிங்கிற பரிச்சயம் இருந்தால், வித்தியாசமாக இருந்தால் தானாக தெரியும் அது நமக்கு நார்மல் இல்லையே அப்படின்னு தானாக தெரியும். அப்படியே இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், திருப்பியும் ஒரு முறை அடுத்த மாதம் செக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் அப்போ டிலே பண்ணாதீங்க, டாக்டர் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து மார்பக சுய பரிசோதனை. இது வந்து சின்ன வயசுலேருந்தே, பெண்கள் பூப்படைஞ்ச வயசுலேருந்தே ரெகுலராக, இது வந்து இந்த வயசில் முடிச்சுக்கலாம் அப்படின்னே கிடையாது. எல்லா லேடிஸும் பர்டிகுலர்லி வயசானவங்களும்